இன்போலை செல்வோம் நம் ஆண்கள் மகாத்மம் என்று நமக்கு வழிகாட்டி சென்ற தமிழ்நாட்டும் நெறியே நம் கலாச்சாரம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறது. நிகழ்ச்சியை முடித்திருக்கிறார்கள் டாக்டர் ஜோ அவர்கள். பொழிந்து ஓய்ந்திருக்கிறது கவிமலை. நான் சும்மா வெறுமே தூற்றல் போல வந்திருக்கிறேன். கல்லூரியிலே டாக்டர் அவர்களே உங்களை எப்படி அழைப்பார்கள்? ஜோ என்றுதானே. ஜோ என்று அழைக்கும் போது இளமையாக தெரிகிறீர்கள். எங்கள் தமிழ்ச்சங்கத்திற்கு உங்கள் இளமையும் வலிவும் இதயங்களுக்கு தேவை. என்றும் எப்பொழுதும். அடுத்து தலைவர் கருணாநிதி அவர்கள். அவர் இருக்கும் இடம் ஈரம். வடக்கேயும் ஈரம், மேற்கேயும் ஈரம். அவர் உள்ளமும் ஈரம். அவர் டீல் செய்யும் வைக்கிங் பணியன் கூட ஈரத்தை உள்உறிஞ்சி வைத்திருக்கும். மைக் இங்கே வைத்து மறுபடியும் சொல்லுகிறேன், மைக் இங்கே நீர்வாழி, மைக் இங்கே நீர்வாழி. தாய், உலகின் மிக பாதுகாப்பான இடம் தாயே உன் மடிதான். எந்த போம் கம்பெனியும் இதுபோல் இதம் தரும் தலையணையை தந்ததில்லை. உன் மடிமெத்தையும் சொஸ்தத்தையும் சுகத்தையும் எந்த மருத்துவமனையும் கொடுத்ததில்லை. எந்த டிவி சேனலும் இம்மடி போல் கதை சொன்னதில்லை. உன் தாளாட்டை விட சிறந்த கவிதையை தாயே நான் எந்த புஸ்தகத்திலும் வாசித்ததில்லை. கவியரங்கிலே எனக்கு கிட்டும் கரகோஷங்கள் அனைத்தும் நான் உன் தாளாட்டை நன்றாக எதிரொலித்ததால். மந்திரவாதியின் உயிர்நிலை 7 கடல் தாண்டி இருக்கும் தாயே, உன் உயிர்நிலை மட்டும் 7 ஸ்வரம் தாண்டி என் கவிதை வரிகளிலே இருக்கிறது. வயிற்றிலே பல மடிப்புகளை வரவழைத்துக் கொண்டாய். நான் மடிப்பு குறையாமல் சட்டை போட்டு மனிதனாக வலம் வர, நான் பவனி வர ரோடிகள் போட்டாய். அன்பு கமிஷனை மட்டும் எதிர்பார்த்து கோடு போட கற்றுத்தரும் போது கூட நேர்கோடு போடவே கற்றுத்தந்தான். கல்லூரியிலே கம்பராமாயணம் கற்றிருக்கிறேன். பேருந்திலே திருக்குறள் கற்றிருக்கிறேன். கோவிலிலே தேவாரம் கற்றேன். தாயே, உன் விழிகளில் தானே நான் பாரதியை கற்றேன். 1000 முறை கூட நான் வீழத் தயார். அது உன் மலர் அடி எனும் பட்சத்தில். உன் நயன அருள் நீர்வீழ்ச்சி இருக்கும் போது குற்றாலத்திலா நான் குளிப்பேன்? மாடம் கட்டி மாளிகை கட்டி வளர்க்கவில்லை தாயே என்னை, வாயை கட்டி வயிற்றை கட்டி வளர்த்தாய். எனவேதான் டாக்டர் கனவுகளையும் பொறியியல் கனவுகளையும் எழுப்ப முடியாமல் போயிற்று. சத்திய கனவுகள் மட்டுமே சாஸ்வதம் ஆயிற்று. எறும்பு என்னை கடித்தால் உனக்கேன் வலித்தது? துரும்பு என்னை உறுத்தினால் உனக்கேன் துடித்தது? சிவாஜியை உருவாக்கியது ஜிஜிபாயின் தாய்ப்பாசம். இல்லையெனில் பவானியின் வாழ் பரிசாக கிட்டி இருக்குமா? இதே பாசம்தான் முற்றும் துறந்த பட்டினத்தாரை முன்னையிட்டதே முப்புறத்திலே என்று அள வைத்தது. யசோதையின் பாக்கியம் உலகத்தில் எந்த தாய்க்கு கிட்டியது? குந்தி தேவியை தலைமகன் இறந்தும் மடியில் கிடத்தி கதற வைத்தது. இக்கால பிள்ளைகள் தாயை பிரமிடுகளின் உள்ளே
பாடம் பண்ணி வைத்திருக்கும் சடலங்களின் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். தாயை சடலங்களின் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். அடுத்த தலைமுறையோ இன்னும் சிக்கனமாய் மம் என்கிறார்கள். முதுகிலே ஒன்று போடுங்கள் அம்மா என்று அலறி தமிழ் குரலை வைப்பார்கள். பெண்ணை லட்டு என்கிறான் பையன். வள்ளுவர் காலம் முதல் வைரமுத்து காலம் வரை பெண்ணை பாலே தேனே கற்கண்டே என்கிறார்களே. எங்களுக்கு குறைந்தபட்சம் வர்ணிக்கவென கடுக்கு மிட்டாய் கூட கிடையாதா? தாய்ப்பாசம் பாட வந்த நான் இதையெல்லாம் ஏன் சொன்னேன் என்றால், பெண் இனமும் தாய்மையும் தமிழ் பாடல்களில் கேவலப்படும் அளவுக்கு எங்கும் படப்போவதில்லை. திம்சு கட்டை, ஏ திம்சு கட்டை, இதுவும் ஒரு பாட்டா? இதற்கு பரிசு தாருங்கள் ஒரு பாட்டா. கூடிய சீக்கிரம் தூக்கு குண்டு, மணியாஸ்கட்டை என கொத்தனார் தளபாடங்கள் எல்லாம் கூறப்போகின்றன. எங்களை ஏன் விட்டு விட்டீர்கள் என துண்ட காண, துணிய காண, தூங்குறப்ப ஜட்டிய காண. எங்கே இருக்கிறது இதில் அசிங்கம்? அடுத்த 2 வார்த்தையை பாருங்கள், புரியும். பாரதி நிமிர்த்திய இதே பூமி, பாரதி நிமிர்த்திய இதே பூமியில் தான் இவர்களும் பிறந்து பெண்மையையும் தாய்மையையும் இப்படி பழித்து எழுதுகிறார்கள். கமலஹாசனின் குணா படத்தில் அபிராமி பாடல் கையாண்ட விதம் அருவருப்பாக இல்லை? அன்று தொட்டு இன்று வரை எந்த மகளிர் அமைப்பு குளிபிடித்தது? குஷ்பு சொன்னால் மட்டும் குக்குரல் இட தெரிகிறது. கோணர் புத்தி பாடலுக்கு கொண்டாட்டம் அல்லவா கிடைக்கிறது? கொச்சை கவி பாடிய கவிஞர்கள் தானே தற்கொலை செய்வதை தவிர தண்டனை வேறில்லை. அல்லையெனில் அவர்தம் பாடலே அறம் பாடி அவரை அழிக்குமாறாகட்டும். அலுவலகம் போகும்போது 5 ரூபாயோடு போன கணவன் 5000 கொண்டு வந்தால்தான் சில மனைவிகளுக்கு இந்த நாள் இனிய நாள். அடுத்தாத்து அம்புஜ கதைகள், அடுத்தாத்து அம்புஜ கதைகளின் கிரியா ஊக்கிகளாக சில மனைவிகள் வேண்டுமானால் இருக்கலாம். எந்த தாயும் இதுவரை இருந்ததில்லை. பெண் ஊழியர் லஞ்சம் வாங்கியதாய் பிடிபட்டார் என செய்தி வரும்போதெல்லாம் பாரத மாதா முக்காட்டை போட்டல்லவா மூடிக்கொள்ளுகிறார். தாய்க்குளமே, எல்லாவற்றிலும் உங்களுக்கு சம உரிமை தருகிறோம். இந்த லஞ்சம் வாங்கும் விஷயத்தில் மட்டும் மறுக்கிறோம். எந்த ஒரு நல்ல தாயும் லஞ்சப்பதாசனை ஈன்றெடுக்க மாட்டாள். கமிஷன் கட்டிங் வாங்கும் கயவரை நிச்சயம் எந்த தாயும் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் வீடு தந்தான் மாணிக்குலனே தாளேலோ வையம் மலர்ந்தானே தாளேலோ என்று நிச்சயம் தாளாட்டு பாடி இருக்கவே மாட்டார். விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் வீரன் போல கையூட்டு வாங்கா நாளை வீண் என்று சொல்லும் இவ்வீணரை எந்த தாயும் தேவாரம் பாடி நிச்சயம் தாளாட்டி இருக்க மாட்டார். பேர் சொல்ல விரும்பாத பெண் பில்டிங் இன்ஸ்பெக்டர் டப்பு இல்லாமல் தந்ததில்லை அப்ரூவல். கை நீட்டி வாங்காமல் கையெழுத்து இட்ட ஒரே கட்டிடம் உண்டு, அது அவர் சொந்த வீடு.
அது அவர் சொந்த வீடு. அதற்கும் கூட தொழில் தர்ம தோஷத்தால் கேட்டாராம், எங்கே கவர்? முட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது எனக்கு, எங்கே சுவர்? பார்த்து பார்த்தே இதையெல்லாம் பாரத மாதாவுக்கு வலு தாங்காமல் கூன் விழுந்து விட்டது. பார்த்து பார்த்தே இதையெல்லாம் பாரத மாதாவுக்கு வலு தாங்காமல் கூன் விழுந்து விட்டது. வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக என பாடி கூன் நிமிர்த்திய ஒருவன் போல், ஏ தாய்க்குளங்களே, உங்களில் யார் யார் இந்த பாரத மாதாவின் கூன் நிமிர்த்த 100 ஞான சம்பந்தர்களை பெற்றுத்தர போகிறீர்கள்? 100 பேர், 100 இளைஞர்கள். இவர்களைத்தானே கேட்டார் விவேகானந்தர். அதுவும் எங்கே? இங்கே வந்து என்றால் அது தமிழ் தாயால் தான் முடியும் என்றுதானே. பெர்னார்ட் ஷாவிடம் பெண்ணொருத்தி கேட்டால், நாம் இருவரும் மனம் செய்து கொள்ளுவோம், உமை போல் அறிவும் எமை போல் அழகும் கொண்ட குழந்தை பிறக்கும். சிரித்தார் பெர்னார்ட் ஷா. என் போல் அசிங்கமும் உன் போல் முட்டாள்தனமும் கொண்ட குழந்தை பிறந்தால் என்ன செய்வாய்? இதே போன்ற ஒரு கேள்வியைத்தான் அமெரிக்காவிலே கேட்டால் ஒருத்தி. யாரிடம்? விவேகானந்தரிடம். சுவாமிஜி, எனக்கு அறிவான குழந்தை வேண்டும், போல் மனம் செய்து கொள்ளுவீர்களா என்னை? சத்தியன மறுமொழி சொன்னார் விவேகானந்தர், அறிவான குழந்தை தானே வேணும், என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்னையே. விழுந்தது ஒரே ஒரு விவேகானந்தர், அவர் காலடியில். எழுந்து நின்றது ஒட்டுமொத்த பாரதம், ஒட்டுமொத்த பாரதம். கட்டியவளை அபலையாய் காட்டிலே விடும் ராமராஜ்யம் வேண்டாம். கட்டியவளை அபலையாய் காட்டிலே விடும் ராமராஜ்யம் வேண்டாம். நமக்கு தேவை சிரவணகுமார ராஜ்யம். அங்கு 1000 இல்லங்கள் இருக்கும், ஆயின் முதியோர் இல்லம் நிச்சயம் இராது. சூரிய குடும்ப தொலைக்காட்சி பேயாட பிசாசாட நிகழ்ச்சியின் இறுதி சுற்று. ஆடும் தலைமுறை அபிலா குறையாக ஆட, டிவி பார்க்கும் தலைமுறை SMS சகிதம் ஓட் போட, இந்திய குடியுரிமை வளம் பெற்று உய்ய, கஸ்தூரி அபிமேல் காட்டும் கரிசனத்தை எங்கள் மேல் காட்டப்படாதா? விளம்பர இடைவேளை வந்தாலும் வெள்ளை தோசை கிடையாதா? சின்னத்திரை மேல் நம்மவர் காட்டும் பாசவேகம் அதிகரிக்க அதிகரிக்க, அந்த வழுக்களில் தொலைக்காட்சியை எப்போது திறந்தாலும் 2 பேர் தலை விரித்து ஆட, இதுதான் எங்கள் உலகம், இதுதான் எங்கள் உலகம். அன்று பாருங்கள், ஆச்சரியம். அண்டை வீட்டு மொட்டை மாடியில் அற்றை திங்கள், அவ்வன் நிலவில் அன்னை, தந்தை, கணவன், மனைவி, அருமை பிள்ளை என அத்தனை உறவும் அந்யோன்யமாக பாசப்பொழிவோடு பேசிக் கொண்டிருந்தது. பிரமிக்கத்தக்க நிஜம் என்றால், மின்வெட்டே நீ மீண்டும் மீண்டும் வா.